நீதிமன்றத்துக்கு இவ்வளோ கட்டணம் ஆகுது, வழக்கறிஞருக்கு இவ்வளோ ஃபீஸ் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞருடைய ஃபீஸ் அப்படின்றது எதை வச்சு தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, முதலில் அந்த வழக்கறிஞருடைய கட்சிக்காரருக்கு கூடிய ரிலேஷன்ஷிப், அவருடைய ரெஃபரன்ஸாக இருக்கலாம், அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், அல்லது உறவினராக இருக்கலாம், அல்லது ரொம்ப பழக்கமானவங்களாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு சேவை செய்யணும், அவங்களுடைய நிலைமை பார்த்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அந்த வகையில் வந்து ஒரு வழக்கறிஞருடைய கட்டணம் என்பது அவர் தீர்மானிக்கிறது தான். அவருடைய அனுபவம், அவருடைய அறிவு, அவருக்கு இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அட்மாஸ்பியர், அவர் வந்து எவ்வளோ செலவு பண்ணி வச்சுருக்காரு, எவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிருக்காரு, அவருடைய டைம் வேல்யூ என்ன அப்படின்றத பொறுத்து தீர்மானிக்கப்படுது. அதனால் ஒரு கட்டணம் நிறைய வாங்குறவங்க ரொம்ப சிறப்பாக வழக்கு நடத்துவாங்க அப்படின்றதோ, கட்டணம் குறைவாக வாங்குறவங்க வழக்கு குறைவாக நடத்துவாங்க அப்படின்றது கிடையாது. அந்த வழக்கறிஞருடைய கட்டணம் அப்படின்றது வந்து இன்னொரு வழக்கறிஞர் தீர்மானிக்க முடியாது அப்படின்றத நான் சொல்ல வரேன். இப்போ உங்களுடைய வழக்கு நடத்திட்டு இருக்காரு ஒருத்தர் அப்படின்னா, அவர் வந்து ஒரு 25,000 ரூபாய்க்கு ஒரே வழக்கும் ஒரு வழக்கறிஞர் நடத்தலாம். அந்த குடும்ப வழக்கை வந்து 1,00,000 ரூபாய்க்கும் ஒரு வழக்கறிஞர் நடத்தலாம். ஆனால் ஒரே வழக்கு தான், ஒரே தீர்ப்பு தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்காக அந்த கட்டணத்தை வச்சு ஒரு வழக்கறிஞருடைய தகுதியும் வந்து தீர்மானிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு வழக்கறிஞர் செய்கிற சேவை என்பது, அவருடைய செய்யக்கூடிய சேவை, கோர்ட்டில் அவர் செலவிடக்கூடிய நேரம் மற்றும் அவருக்கு கீழே இயங்கக்கூடிய வழக்கறிஞர்கள், செயல்படக்கூடிய ஜூனியர்ஸ், அவங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய சம்பளம், இதையெல்லாம் பொறுத்து வந்து வழக்கின் தன்மைக்கேற்ப கட்டணங்கள் மாறும் நிச்சயமாக. இதை வந்து இன்னொரு வழக்கறிஞரிடம் கேட்டு அதை அவர் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி கொடுக்குறது அப்படின்றது வந்து முறையாக இருக்காது. அது வந்து ஒரு தொழில் சார்ந்த சரியான விஷயமும் கிடையாது.